السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا، صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في المقام الآخر: يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إن الشيطان للإنسان عدو مبين، صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء لم يورثوا دينارا ولا درهما يوفق العلم أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம், ஒரு அமைப்பினுடைய அறிமுகத்தை பற்றி தாங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். அந்த அமைப்பு, அந்த இயக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதாவது பாமர மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, பாமர மக்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பும் கிடையாது. மாறாக உலகத்தினுடைய தலை சிறந்த பெரும் பெரும் உலமாக்கள், அந்த உலமாக்களுடைய தன்மைகளை பற்றி கிதாபுகளிலே ஹஜரத் இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு உலமாக்களிடத்திலேயுமே ஒவ்வொரு நபிமார்களுடைய தன்மை, சிபத்துகள், பழக்க வழக்கங்கள் இருந்தன. அப்படிப்பட்ட புனிதர்கள், அப்படிப்பட்ட மகான்கள், அப்படிப்பட்ட இறை நேசர்கள், பெரும் பெரும் உலமாக்கள், பெரும் பெரும் தலை சிறந்த, அகிலத்தில், இந்தியா மட்டும் கிடையாது, அகிலத்திலேயே தலை சிறந்த பெரும் பெரும் உலமாக்கள். அந்த உலமாக்களுடைய தன்மைகள் எப்படி என்று சொன்னால், நபிமார்களிடத்திலே, சஹாபாக்களிடத்திலே எப்படிப்பட்ட தன்மைகள், குண அதிசயங்கள் இருந்ததோ அதே போன்று தன்மைகள், குண அதிசயங்கள் கொண்ட மாபெரும் இறை நேசர்கள், உலமாக்கள், ஆலிம்கள், படித்த அறிஞர்கள், அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, இயக்கம்தான். அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் தாங்களுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். கவனமா கேட்கணும். ஏன் அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதலிலே வித்துக்கள் விதைத்த மாபெரும் தியாகிகள் யார்? இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பிஜேபி அரசு, இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளியாக, உறுதுணையாக, அவர்கள் விதைத்த வித்துக்களாக யார் யார் இருந்தார்கள் என்ற அந்த சரித்திரத்தையே புரட்டி பார்க்காமல் மாற்றி அமைத்து விட்டார்கள். அதாவது இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எப்படி காட்டுறா அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நீங்க வாத்தியார், உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலம்பஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, முஸ்லிம்களுடைய பங்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு எந்த வகையிலும் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. அவர்களுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதாக பொய்யான ஒரு வரலாறை, பொய்யான ஒரு சிலம்பஸை, பொய்யான ஒரு பாடத்திட்டங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு முன்னாடி அவங்க காட்டுறாங்க. இதை படிச்சு எத்தனையோ தலைமுறைகளுக்கு தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு. ஆனா உண்மையாலுமே இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முழுமையாக, அடிப்படையாக, மிக மிக கஷ்டப்பட்டவர்கள், மிக மிக உறுதுணையாக விதைத்த வித்துக்களை போன்று வெள்ளையனே வெளியேறு என்ற குரலை முதலிலே எழுப்பியவர்கள் யார்? அவருடைய வரலாறு என்ன? அவர்களால் அமைக்கப்பட்ட, கட்டமைக்கப்பட்ட இந்த இயக்கம், இந்த அமைப்பு, அதனுடைய பெயர் என்ன என்பதை பற்றி விரிவான முறையில் தாங்களுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். கவனமா கேட்கணும். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட முஸ்லிம்களுடைய வரிசையில முதலிலே ஹஜரத்தே ஷேகுல் ஹிந்த், ஹஜரத் மௌலானா முஃப்தியே ஆசம் மஹமூத் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் தான் முதலிலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு விதைத்த விதை, முதலிலே குரலை எழுப்பியவர்
முதலிலே தியாகத்தை செய்தவர், முதலிலே சுதந்திர போராட்டத்தை உருவாக்கியது இவர்தான். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது, ஆனா உலமாக்களுக்கு கண்டிப்பா தெரியும், படித்த ஆலிம்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முதலிலே குரல் கொடுத்தவர் ஒரு மார்க்க அறிஞர், மிகப்பெரிய உலமா, மிகப்பெரிய ஆலிம் ஹதரத் மௌலானா ஷேகுல் ஹிந்த் முஃப்தி மெஹமூத் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறுல ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹதரத்தே முஃப்தி மெஹமூதுல் ஹசன் சாப் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல எப்படிப்பட்ட பண்புகள் இருந்தது என்று சொன்னால், ஆதிபிதா ஹதரத்தே இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்ன பண்புகள் இருந்ததோ, என்ன தன்மைகள் இருந்ததோ, எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை அவர்கள் அப்படியே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அக்பர். யாரு? ஹதரத் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதல் விஷயம். இரண்டாவது பெரியன்பர்களே, மகாத்மா காந்தி என்பதாக இன்னைக்கு நம்ம சொல்றோம். இன்னைக்கு சுதந்திர போராட்டம் அப்படின்னா அபுபாய் நம்முடைய சிந்தனைக்கு வருது என்ன? மகாத்மா காந்தி. அவரு பாடுபட்டார், இல்லைன்னு யாருமே மறுக்கல. அவரு, ஜவஹர்லால் நேரு, எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில வேற முஸ்லிம்கள் எல்லாம் சேர்த்து பாடுபட்டாங்க. ஆனா முதலிலே நான் அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறேன், இந்தியாவுல அல்லாஹ்வுடைய கிருபையில மகாத்மா காந்தியை சுதந்திர போராட்டத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தவரே ஹஜரத் மௌலானா ஷேகுல் ஹிந்த் முஃப்தி ஆசம் மெஹமூத் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்தான். மகாத்மா அப்படிங்கிற பட்டமும் காந்திக்கு கொடுத்தது அவர்தான். யாரு? முஃப்தி மெஹமூத் ஹசன் சாப். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, அவ்வளவு சிறப்பான, அவ்வளவு அழகான, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஹஜரத் ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரியன்பர்களே, இவருக்கு முன்னாடி ஹதரத்தே மிகப்பெரிய மகான் ஷேக் ஹதரத் முஹத்திஸ் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அக்பர். ஹதீஸுடைய கிதாபுகளை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர்தான். யாரு? ஹதரத்தே ஷேகுல் ஹதீஸ் முஹத்திஸ் ஹதரத்தே ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ஹதரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவரிடத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில ஹதரத்தே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில என்ன அவர் நடந்தாரோ, அவர்களுடைய என்ன தன்மைகள் இருந்ததோ, என்ன பண்புகள் இருந்ததோ, அந்த பண்புகளோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக ஹதரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார். அந்த அளவுக்கு தலை சிறந்த உயர்ந்த மிக பெரும் மார்க்க அறிஞர்கள் ஹதரத்தே ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத்தே ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரி பெரியன்பர்களே, 1864 ஆண்டு, நல்லா கவனமா கேட்கணும், வரலாறு இன்னைக்கு முஸ்லிம்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு இஸ்லாமுடைய வரலாறு நம்ம சொல்ல மறந்துட்டோம். இந்திய சுதந்திரத்தை பற்றி யார் யார் கஷ்டப்பட்டாங்க, இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு யார் யார் முன்னுரிமையா நின்னாங்க, யார் எதிர்குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. நமக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது நமக்கும் தெரியல, நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியல. தவறான முறையில் இன்னைக்கு பிள்ளைகள் தவறான சிந்தனையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்வது நம்ம மீது கட்டாய கடமை. وَنَحْنُ نَقُصُّ عَلَيْكَ أَحْسَنَ الْقَصَصِ إِلَيْكَ بِمَا أَوْحَيْنَا إِلَيْكَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம் உங்களுக்கு வரலாறுடைய விஷயங்களை, நாம் அவங்களுக்கு சம்பவங்களை அழகான முறையில் எடுத்துச் சொல்வது எதற்கு? நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். பெரியன்பர்களே, அந்த அடிப்படையில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி முதலிலே குரல் கொடுத்தது 1864 ஆண்டு. அல்லாஹ் அக்பர். அப்பதான் ஹதரத்தே ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாருல் உலூம் தேவபந்த் அப்படிங்கிற மதரசாவை உருவாக்கினார். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஒரு சாதாரண மாதுளம்பழத்துடைய மரத்துக்கு கீழே மேல எந்த விதமான முகடு கிடையாது, 4 பக்கம் செவுறு மட்டும் எழுப்பி சத்து இல்லை. இன்னைக்கு கூட தேவபந்தில பார்த்தீங்க அப்படின்னா சத்தா மஸ்ஜித் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் பக்கத்துல இந்த மாதுளம்பழத்துடைய மரம் இருக்கு. 100க்கு மேற்பட்ட வருஷங்கள் ஆயிடுச்சு.
நாங்கள் 1996 நான் தாருல் தேவந்தில் இஸ்தா படிக்கும் பொழுது, முஃப்தி படிக்கும் போது, ஃபாசில் படிக்கும் போது அந்த மரம் இன்னும் பலன் கொடுத்து கொண்டுதான் இருந்தது. நான் சாதிக் பாய், அதாவது கிதாபுகள் ஹயாத்துல் ஹைவான் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மாதுளம் மரம் வந்து மீறி 15 வருஷம், அதுக்கும் மீறி போனா 20 வருஷம். 20 வருஷத்துக்கு மேல மாதுளம்பழம் மரம் வளராது, அப்படியே காஞ்சி செத்து போயிடும். ஆனா 100 ஆண்டுகள் தாண்டி 1864 ஆண்டு, நான் சொல்றது எத்தனைக்கு 1864 ஆண்டு தாருல் உலூம் தேவந்துடைய மதரசா அந்த மாதுளம்பழம் மரத்துக்கு கீழே தான் அல்லாஹ்வுடைய கிருபையில ஆரம்பிக்கப்பட்டது. மன தூய்மையோடு, இக்லாஸோடு. அல்லாஹ் அக்பர். இந்த மதரசாவுடைய உஸ்தாத் யார் தெரியுங்களா? ஹதரத்தே மௌலானா ஷேகுல் இஸ்லாம் ஹதரத்தே முஃப்தியே ஆசம் மெஹமூதுல் இஸ்லாம் அப்படிங்கிற முதல் ஆசிரியர். அவருடைய பேரு மெஹமூதுல் இஸ்லாம். மாணவர் யாரு? இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு கஷ்டப்பட்டாரு ஷேகுல் ஹிந்த் ஹதரத் மௌலானா முஃப்தி மெஹமூதுல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரு மாணவர். உஸ்தாதுடைய பேரு மெஹமூது, மாணவருடைய பேரும் மெஹமூது. அல்லாஹ் அக்பர். 2 மெஹமூதுங்க உட்கார்ந்து ஆரம்பிச்சாங்க தாருல் உலூம் தேவந்த். இன்றைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. 10,000 மாணவருக்கு மேலாக அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்க படிக்கிறாங்க. அங்க படித்து பட்டம் பெற்ற ஒவ்வொரு மாணவர்களும் உலகத்துடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலே தீனுடைய மார்க்க பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மதரசாவை அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்களுடைய கவலையில அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். சரி, இந்த மதரசாவை உருவாக்குவதுடைய நோக்கம் என்ன? எதனால உருவாக்கினாங்க அப்படின்னா, பெரியன்பர்களே, பிரிட்டிஷ்காரங்க, ஆங்கிலேயர்கள் முதல்ல நம்ம உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம அதாவது 2 லட்சம் பேர் 2.5 கோடி பேர் மேல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான். ஆங்கிலேயர் 2 லட்சம் பேர் தான் இருந்தான். நல்ல கவனமா கேட்கணும். ஆங்கிலேயர்கள் 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. அந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களுடைய எண்ணிக்கை வெறும் 2 லட்சம் தான் இருந்தது. ஆனா இந்தியாவுடைய குடிமகன்கள், இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் 2 கோடி பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 2 கோடி மக்களின் மீது 2 லட்சம் பேர் ஆதரவு செஞ்சுட்டு இருந்தா, ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா. இதுக்கு காரணம் என்ன? நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் அக்பர். அவன் வந்து பெண்களை காட்டி, ஆட்சியை காட்டி, அரசியலை காட்டி, பல சூழ்ச்சிகளை சூழ்ந்து பல முஸ்லிம் பெரிய பெரிய மன்னர்களை வீழ்த்தி விட்டார்கள். ஈமானோடு, ஈமானுடைய பலத்தோடு வதனே அஸ்லி, என்னுடைய தாய்நாடு, என்னுடைய நாடு என்பதாக யார் யார் பற்றுக்கொண்டு மதம் பிடித்துக் கொண்டிருந்தார்களோ, வெறித்தனமாக இருந்தார்களோ, அவர்களால் வெல்ல முடியவில்லை. அவர்களை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை. எந்த விஷயத்துக்கும் அவர்கள் படிக்கவில்லை. அதில் ஒருவர் கட்டுப்பட்டவர்தான் அதற்கு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அக்பர். அதற்கு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் எல்லாம் எதற்குமே மடிந்தது கிடையாது, எதற்குமே அடங்கியது கிடையாது. மண்ணுக்கும், பொண்ணுக்கும், பொருளுக்கும், அந்தஸ்திற்கும், ஆட்சிக்கும் எதற்குமே படிந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் தான் இருந்தது. இந்தியா என்னுடைய தாய்நாடு, இந்தியா मेरे अपने वसली है, मेरे वतन असली है, मेरी जान चले जाएगी, लेकिन हिंदुस्तान के एक मुट्ठी का मट्ठी उठाने के लिए तुमको नहीं छोड़ूंगा. सुभान अल्लाह. அப்படிப்பட்ட வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில பிறந்த மண்ணு தான் இந்திய மண். பெரியவர்களே, விஷயத்துக்கு வருவோம். இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல குரல் கொடுத்தது ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாமர மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அறிஞர்கள், மார்க்க மேதைகள், இவர்கள் தான் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டு முதலிலே குரலை எழுப்பினார்கள். ஆகையால் முதலிலே அவன் ஆராய்ச்சி செய்கின்றான். முதல்ல யாரை தூக்குறது? இந்த நம்முடைய ஆட்சியை நம்ம இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செஞ்சாங்க. இந்த ஆட்சியை நமக்கு தவிடுபடியாக்கி வெள்ளையனே வெளியேறு என்பதாக நம்ம இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்காக வேண்டி யார் யார் முதலிலே குரல் கொடுக்கின்றார்கள் என்பதாக கணக்கு எடுத்தான். கணக்கெடுத்து பார்த்தா எல்லாத்திலுமே முஸ்லிம்கள் ஆலிம்கள் தான் இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அதுவும் அகாபிரே தேவந்த், தாருல் உலூம் தேவந்தில் இருந்த எல்லா உலமாக்களும் தான் அதில் வந்து குரல் கொடுத்தார். அதில் பாருங்க, நல்ல கவனமாக கேட்கணும். ஹதரத்தே மௌலானா
हिंद मुफ्ती महमूदुल हसन साहब रहमतुल्लाहि अलैह, हजरत शाह वलीउल्ला मुहद्दिस दहलवी रहमतुल्लाहि अलैह, शाह अब्दुल अजीज रहमतुल्लाहि अलैह, हजरत कासिम नानूतवी रहमतुल्लाहि अलैह, हजरत शेखुल इस्लाम हुसैन अहमद मदनी रहमतुल्लाहि अलैह, हजरत मौलाना इमदादुल्लाह मुहाजिर मक्की रहमतुल्लाहि अलैह, हजरत रशीद अहमद गंगोई रहमतुल्लाहि अलैह, हजरत मौलाना कारी तय्यब साहब रहमतुल्लाहि अलैह, हजरत मौलाना अनवर शाह कश्मीरी रहमतुल्लाहि अलैह. சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய வாய் வெளிச்சு போயிடும், நம்முடைய சிந்தனையில இருக்காது. அத்தனை பெரிய பெரிய மகான்கள். அல்லாஹ் அக்பர். ஹஜரத் மௌலானா ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சாதாரண மனிதர் கிடையாது, சாதாரண மனிதர் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பங்குகளிலே அவருடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 25% அவருடைய வாழ்க்கையில இருந்தது என்பதாக ஹஜரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய மகான். பெரியன்பர்களே, எங்க உட்கார்ந்து புகாரி ஷரீஃப் சொல்லி கொடுத்தார் தெரியுங்களா? ரௌஸே அக்தஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு முன்னாடி, அவருடைய ரௌஸே அக்தஸ் கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து மதீனாவிலே 10 ஆண்டு காலங்கள் ஹஜரத் மௌலானா ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் புகாரி ஷரீஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கிதாபுகளை அந்த புனிதமான இடத்துல, புனிதமான பூமியில உட்கார்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் உட்கார்ந்து ஓதி கொடுத்தவர். அல்லாஹ் அக்பர். இதை விட பெருமை என்னது வேணும்? அப்படிப்பட்ட மகான், அப்படிப்பட்ட மிகப்பெரிய இஸ்லாம் ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய ஜிந்த வலியுல்லாஹ், இறை நேசர். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு கண் இமைக்கும் நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது கிடையாது. ஹஜரத் மௌலானா ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹமத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஹஜரத் மௌலானா அன்வர் ஷா கஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் சாதாரண ஹஸ்தி கிடையாது, சாதாரண இறை நேசர் கிடையாது. ஒரு விஷயத்தை பார்த்து விட்டால் 40 ஆண்டு காலங்கள் மறக்க மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஞாபக சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு விஷயத்தை அபுபாய் படிச்சுட்டார் அப்படின்னா, ஒரு தடவை உங்களை பார்த்துட்டார் அப்படின்னா 40 ஆண்டு காலங்கள் உங்களை மறக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சக்தி, திறன், ஞாபக சக்தியுடைய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவருக்கு வழங்கினார். ஹஜரத் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தாருல் உலூம் தேவபந்துடைய அடிக்கலம் வைத்த மிகப்பெரிய ஹஸ்தி, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய மகான், இறை நேசர் காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். இவர்கள் எல்லாம் பெரியவர்களே, சாதாரண மனிதர்கள் கிடையாது, சாதாரண உலமாக்கள் கிடையாது, சாதாரண மார்க்க அறிஞர்கள் கிடையாது. கடுகு அளவு கூட அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியது கிடையாது. சஹாபாக்களை போன்று, நபிமார்களை போன்று ஒரு சிபத்துகள், தன்மைகளை கொண்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள், மார்க்க மேதைகள். இப்ப ஆங்கிலேயம் பார்த்த பிறகு இப்ப இந்த ஆலிம்கள் தான் முதல்ல குரலை கொடுக்கிறான். பாமர மக்கள் இல்லை, எந்த கைர முஸ்லிம்கள் கிடையாது. மகாத்மா காந்தியோ ஜவஹர்லால் நேருவோ மற்ற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கிடையாது. முதல்ல நம்மளை வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, இந்த நாடு எங்களுக்கு சொந்தம் என்பதாக முதலிலே குரலை கொடுத்தவர்கள், எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்தவர்கள் ஆலிம் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். இப்ப இவங்க எப்படி இவ்வளவு துணிச்சலா பேசுறாங்க, எப்படி இவங்க இவ்வளவு துணிச்சலா நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் சமயத்துல இவங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சது. என்ன தெரியல? ஒன்னு, अल्लाह का कलाम का दीन का लगाव. अल्लाह अकबर. कुरान से इंसान का दिल का लगाव. अल्लाह का कलाम से जब इंसान अपना दिल को लगाता है, अल्लाह उसकी जिंदगी को बदल देता है. अल्लाह अकबर. பெரியன்பர்களே, அந்த ஆங்கிலேயன் கண்டுபிடிச்சா குரான் அல்லாஹ்வுடைய வேதம். இந்த வேதத்தை படிப்பதின் காரணமாகத்தான், இந்த வேதத்தை விளங்குவதின் காரணத்தால், இந்த வேதத்தை சிந்திப்பதின் காரணத்தால் இவர்களுக்கு இவ்வளவு பலம், இவ்வளவு துணிச்சல். நம்மளை எதிர்க்கக்கூடிய, வெளிப்படையாக எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சல் இவர்களுக்கு இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தின் காரணமாகத்தான் வருகின்றது. அதனால முதல்ல குரான் அழிக்கணும். நௌசுபில்லா, நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் குரான்ல ஒரு புள்ளியை கூட உன்னால மாற்ற முடியாது. உன்னை விட பெரிய பெரிய புங்கிங்கெல்லாம் இந்த உலகத்துல வந்து போயிட்டாங்க. ஒன்றுமே செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு ஜபர், ஒரு புள்ளி இதுவரைக்கும் மாற்ற முடிஞ்சதா? முடியாது. ஏன்? கலாம் கைருல் கலாமி கலாமுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கலாம் அல்லாஹ்வுடைய வேதம், இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. கைருல் கலாமி கலாமுல்லாஹ். உலகத்தில் தலை சிறந்த பேச்சு, உலகத்தில் தலை சிறந்த கலாம், உலகத்திலே தலை சிறந்த சொல் அல்லாஹ்வுடைய சொல்.
அதனால மனிதன் உருவாக்கி இருந்தா, மனிதன் எழுதியிருந்தா தாராளமா மாத்திரலாம். இப்ப 500 ரூபா நோட்டு மாத்தினாங்க, 1000 ரூபா நோட்டு மாத்தினாங்க. இப்ப புதுசா ரீசன் என்ன ஜஹீர் பாய் 2000 रुपये नोट छड़ंगानी दिडीर 2000 ரூபா நோட்டு உண்மையிலே செல்லுபடி ஆகாது. முதல்ல 500 ரூபா சொன்னான், அப்புறம் 1000 சொன்னான். இப்ப 2000 நீ தானே அடிச்ச, நீ அடிச்ச, சரி செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டா. இது மாதிரி நம்ம ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை மாற்ற முடியாது. நீ இல்ல உங்க அப்பா நினைச்சா கூட முடியாது. ஃபிரௌன் போல மிகப்பெரிய மன்னன், மன்னாதி மன்னன், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய கடவுள் என்ற தாவா செய்த அவனை எல்லாம் அல்லாஹ் தஆலா உருவம் தெரியாம அழிச்சிட்டா, இடம் தெரியாம அல்லாஹ் அழிச்சிட்டா. நம்ரூத், ஷத்தாத், காரூன், ஃபிரௌன் இப்படிப்பட்ட பயங்கரமான மனிதர்களை எல்லாம், பயங்கர கொடிய அரசர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா உருவம் தெரியாம அழிச்சிட்டா. அதனால ஒரு மனுஷங்கிட்ட விளையாடலாம், ஆனா அல்லாஹ் கிட்ட விளையாட முடியாது. அல்லாஹ்வுடைய கலாம்ல நீ விளையாட முடியாது. 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா நோட்டு மாதிரி நீ அல்லாஹ்வுடைய கலாமை மாற்ற முடியாது, ஷரியத்தை மாற்ற முடியாது. பெரியன்பர்களே, இதை பத்தி பேசிக்கிட்டே போலாம். அப்படி இருக்கும் சமயத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய குர்ஆன், இந்த குர்ஆனை படித்ததின் காரணமாக, இந்த குர்ஆன் இவங்க கிட்ட இருப்பதின் காரணமாக, இந்த குர்ஆன் இவங்க விளங்கியதின் காரணமாக இவர்களுக்கு நம்மளை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இவர்களுக்கு வந்துவிட்டது. அல்லாஹ் அக்பர். இது ஒண்ணு கண்டுபிடிச்சா. ரெண்டாவது, முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒற்றுமை இருக்கக்கூடாது. ஒற்றுமை இருந்தது, இவர்கள் நம்மள திம்மதியா வாழ விட மாட்டான், நாட்டை விட்டே கடத்திடுவான், நாட்டை விட்டு நம்மளை கடத்திடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஷ் ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அனைவர்களும் கலிமா சொன்னால் மட்டும் போதாது, கலிமாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் ஒட்டுமொத்தமாக தீனுக்குள், இஸ்லாத்திற்குள் வந்துவிட வேண்டும். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏனென்று சொன்னால், இன்ன ஷைத்தானில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய வெளிப்படையான பயங்கரமான பரம எதிரியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு இடத்துல சொல்றான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, ஈமான் என்ற கயிற்றை நீங்கள் கட்டியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள், பிரிந்தால் உங்களை சின்ன பின்னமாக்கி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய மிகப்பெரிய ஒரு சீர்கேடு எது தெரியுங்களா? நம்ம கிட்ட பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜாகிர் பாய், ஒற்றுமை என்ற விஷயம் மட்டும் நம்ம கிட்ட கிடையாது. ஒற்றுமை என்பது நமக்கு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. தமிழ்ல ஒற்றுமை என்பது எனக்கு பிடிக்காத வார்த்தை. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு இணைந்திருக்க மாட்டார், கட்டின பொண்டாட்டியோட இணைந்து இருக்க மாட்டேங்கிறோம். நம்ம எத்தனை சண்டை தெரியல. எல்லாம் கல்யாணமாகி 2 வாரம், 1 வாரம் கூட பலாக்கு வந்துருச்சு. கல்யாணமாகி 1 வாரம் தான் புருஷனோட இருந்திருக்கிறான். என்னடா உடனே நிர்வாகத்தில் லெட்டர் வந்துருச்சு, பாய் கொஞ்சம் ஷாதியே நௌஷம் கொஞ்சம் நப்போ பாய் சுகா छोड़ो भाई, केता समझाया तभी नहीं, செவடங்காதல சங்குதான், கெத்தா போலத்துவே செவடங்காதல சங்குதான். பெரியன்பர்களே, ஆக முஸ்லிம்களுடைய ஒற்றுமை, இந்த ஒற்றுமை சீர்குலைத்தால் இவர்களை சர்வசாதாரணமாக தட்டிவிடலாம் என்பதாக அன்றைக்கே ஆங்கிலேயர் சூழ்ச்சி செய்தார். குர்ஆனை அழிக்க வேண்டும், குர்ஆனை அழிக்க வேண்டும், ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும். இந்த 2 தான் இஸ்லாமியுடைய மிகப்பெரிய பலம். இந்த பலத்தை முறியடித்தால் நாம் சர்வசாதாரணமாக ஆண்டுதோறும் இல்ல, உயிர் வாழும் வரைக்கும் இந்த இந்தியாவில் நாம் என்ன செய்யலாம், ஆட்சி செய்யலாம் என்பதாக, அதாவது அற்பத்தனமான நினைப்போடு ஆங்கிலேயர் என்ன செய்யலாம், சூழ்ச்சி செய்யலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா உலமாக்களை எல்லாம் வெட்டி சாய்க்கலாம். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஹதரத்தே தாரீகுல் ஹிந்துஸ்தான், சச்சி தாரீகுல் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹதரத் மௌலானா ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. டெல்லியுடைய ஜாமியா பள்ளிவாசல்ல இருந்து, சாதி பாய், டெல்லி ஜாமியா பள்ளிவாசல்ல இருந்து மீரட் வரைக்கும் எத்தனை ரோட்டுக்கு பக்கத்துல ஓரங்கள்ல மரம் இருந்ததோ, இன்னைக்கு மரமெல்லாம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஹைவே வந்து மரம் கிடையாது, எல்லாத்தையும் வெட்டி விட்டான். வாட்ஸ்அப்பில் வந்துச்சு ஒரு விஷயம், ஒருத்தன் மரத்துக்கு கீழே நிற்கிறான். உடனே அவனுக்கு சார்ஜ் போகிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். 1000 ரூபா கொடுறா அப்படிங்கிறான். ஏன்னா எதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்?
மரத்துடைய நிழலுக்கு கீழே நிற்கிறீல்ல 1000 ரூபா கொடுறா அப்படிங்கிறான். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. பெரியன்பர்லே மரம் செடி கொடிகள் இப்ப இல்ல. நாமக்கல்ல மழை பெய்ய மாட்டேங்குது, எப்படி பெய்யும்? தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படியா மழை பெய்யும்? மரமே இல்லையா, எல்லாம் வெட்டி சாத்திட்டானுங்க. நான் சொல்றது ரோட்டுக்கு ஓரமா முன்னாடி எல்லாம் புளிய மரம் இருந்துச்சு தெரியுமா? இப்ப கூட சில கிராமங்கள் இருக்கு, புளிய மரம் அப்படியே ஒன்னோட ஒன்று அப்படியே கோத்துக்கிட்டு இருக்கும், அப்படியே வெயிலே தெரியாது, சல்லுன்னு போலாம். எவ்வளவு நேரம் நீங்க பிரயாணம் செஞ்சா கூட களைப்பு தெரியாது. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது, பொட்டலுக்கு ஒரு பாலைவனமாய் போச்சு, எல்லாமே பாலைவனமாய் போச்சு. அப்ப டெல்லி ஜாமியா பள்ளிவாசல இருந்து மீரட்டு வரைக்கும் எத்தனை எத்தனை ரோட்டுக்கு ஓரமாக மரங்கள் இருக்கின்றதோ அத்தனை மரங்களிலே ஹாஃபிஸ்களை, ஆலிம்களை, ஃபாசில்களை, படித்த மாமேதை முஃப்திகளை எல்லாத்தையுமே உயிரோட தூக்கு போட்டான். யாரு? ஆங்கிலேயர்கள். ஏன் இந்தியாவில் நாம நிரந்தரமா இருக்கணும், இந்தியா நம்ம கையில இருக்கணும் அப்படின்னா முதல் அடி இந்த உலமாக்களை தான் தூக்கணும். ஏன்னா இவன் தான் பகிரங்கமா நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா. இவனை தூக்கணும் அப்படின்னா மற்றவன் எல்லாம் பயந்து போயிடுவான், பாமர மக்கள் பயந்து போயிடுவான், இவன் பயப்பட மாட்டான். ஏன் பெரியன்பர்களே, இவன் கிட்ட குரான் இருக்குது, இவன் கிட்ட ஒற்றுமை இருக்குது. அதை சீர்குலைப்பதற்காக வேண்டி முதலிலே டெல்லி ஜாமியா பள்ளிவாசல்ல இருந்து மீரட்டு வரைக்கும் எத்தனை எத்தனை மரங்கள் ரோட்டுக்கு ஓரமாக இருந்ததோ அத்தனை மரங்களிலே ஹாஃபிஸ்களை, ஆலிம்களை, முஃப்திகளை, காரிகளை உயிரோடு என்ன செஞ்சாங்க? தூக்கில் போட்டாங்க. உயிரோட தூக்கு போட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுங்களா? 1.5 லட்சம் பேர் இருந்தாங்க. ஹதரத் மௌலானா ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ஒரு கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 1.5 லட்சம் ஹாஃபிஸ், ஆலிம், காரி, ஃபாசில், முஃப்திகள் உயிரோடு தூக்கில் போட்டு அண்ணா சட்டம் போடான்னு தெரியுங்களா? இவங்களை யாருமே ஜனாசா தூள் வைக்க கூடாது, இவங்களை நல்லடக்கம் செய்யக்கூடாது, இவங்களை தொட்ட உனக்கு அதே கதி தான். அதனால இவங்க உடலெல்லாம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே கெட்டு போய் நாய்கள், பிராணிகள் சாப்பிட்டு, பருந்துகள், கழுகுகள் சாப்பிட்டு இவங்களுடைய உடல்கள் எல்லாம் சீர்கெட்டு போச்சு என்பதாக கிதாபுகளில் அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க உலமா பெருந்தகைகள், மிகப்பெரிய பெரிய மகான்கள், மார்க்க அறிஞர்கள். ஹதரத் மௌலானா ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலிலே குரல் கொடுத்தார், எதிர்ப்பு குரல் கொடுத்தார். இப்ப ஹதரத்தே காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேரா ஹதரத்தே ஷேகுல் ஹிந்த் கிட்ட வராங்க. அதே மாதிரி 2 பேருமே சேர்ந்து ஹதரத்தே ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கிட்ட போறாங்க, மஷூரா செய்யறாங்க. இந்த இழப்புல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஹாஃபிஸ்கள் இறந்து போயிட்டாங்க, ஆலிம்கள் இறந்து போயிட்டாங்க. இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம குரானை எடுத்து சொல்வதற்கு, படிக்க வைப்பதற்கு எந்த ஹாஃபிஸ்களும் இருக்க மாட்டாங்க, சட்டத்திட்டங்களை சொல்வதற்கு எந்த மார்க்க வல்லுநர்களும் இருக்க மாட்டாங்க, எல்லாரையுமே இவங்க அழிச்சிருவாங்க. அதனால நாம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். ஹதரத்தே மௌலானா ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத்தே ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத்தே மௌலானா காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 பேரும் சேர்ந்து ஷா வலியுல்லா 2 பேருக்கு ஐடியா கொடுத்தாங்க. நீங்க தேவபந்தில் ஒரு மதரசாவை உருவாக்குங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி அப்படின்னா அந்த மதரசா மூலமாக பலதரப்பட்ட ஆலிம்கள் உருவாகணும், பலதரப்பட்ட ஹாஃபிஸ்கள் உருவாகணும், பலதரப்பட்ட ஃபாசில்கள், முஃப்திகள் உருவாகணும் என்பதாக ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த மதரசா உருவாக்கணும். இந்த மதரசா எப்போ உருவானுச்சு அப்படின்னா 1864ஆம் ஆண்டு 1864ஆம் ஆண்டு ஹதரத்தே காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலியமாக உருவாக்கப்பட்டது. இப்ப அந்த கவலையில அவர் தூங்குறாரு. தூங்கும் சமயத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவுல வரார். யார் கனவுல? காசிம் நானூத்வி ரஹ்மத்துல்லாஹி கனவுல வரார். வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல இருந்து மதரசாவை நீங்க ஆரம்பிங்க அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு கனவு பார்க்குறாங்க. ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அங்க வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறாங்க. யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருக்கரங்களால். இந்த 2 விஷயத்தையும் போய் ஹதரத்தே காசிம் நானூத்வி ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி கிட்ட சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, கண்டிப்பா அந்த இடத்துல மதரசாவை நீங்க உருவாக்குங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில எந்த இடத்துல அவங்க கோடு போட்டாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த கோடு அப்படியே போடப்பட்டு இருக்கு. கனவுல பார்த்தது அப்படியே நிஜமா இருந்தது. அந்த இடத்துல தான் நௌத்ரா அப்படின்னு 9 தலைவாசல் வச்சு கட்டினாங்க. தாருல் தேவனுடைய முதல் தலைவாசல் அதுதான். நௌத்ரா அப்படின்னா 9 தலைவாசல்கள். அந்த இடத்துடைய பர்க்கத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம்.
நாங்கள் அங்கே படிக்கும்போது அனுபவிச்சிருக்கிறேன். நீங்கள் வேறு இடத்துல உட்காந்து மண்டையை போட்டு கொட்டுன்னு கொட்டி நீங்கள் 10 தடவை படித்தாலும் அந்த கோடு போட்ட 9 தலைவாசல் நவ் துரான்னு சொல்கிற பார்த்தீங்களா, நவ் தரவாசே, அந்த இடத்துல ஒரே ஒரு தடவை உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்கள் மண்டையில் ஏறிடும். அல்லாஹ் அக்பர். நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய கிருபையில அப்படிப்பட்ட தலை சிறந்த இடம் தாருல் தேவந்த். இப்ப ஹதரத்தே முஹத்திஸ் கிட்ட கேட்கறாங்க, ஷா வலியுல்லா கிட்ட தண்ணி எடுத்து பால் எடுத்து கொடுத்தாங்களே ஒரு கிணத்துல இருக்கு அப்படின்னா, இந்த மதரசால யார் யார் எவ்வளவு இல்முகளை கல்விகளை கற்றுச் செல்கின்றார்களோ அவர்களுக்கு தகுந்தால் போல் அல்லாஹ்வுடைய கிருபையில பாலை எடுத்து கொடுக்குறாங்க. பால் இல்மு, பால் கல்வி, மார்க்க கல்வி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுக்குறாங்க. ஒருத்தங்க குடத்துல கொண்டு போறாங்க, ஒருத்தர் கிளாஸ்ல கொண்டு போறாங்க, ஒருத்தர் சொம்புல கொண்டு போறாங்க. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஹஜ்ரத் ஷா வலியுல்லா நினைவூட்டுகின்றார்கள். அல் உலமா வரஸத்துல் அன்பியா லம் யுவரிசு தீனாரம் வலா திர்ஹமா யுஃபிகுல் இல்ம். அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அதாவது உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். லம் யுவரிசு தீனாரம் வலா திர்ஹமா, நபிமார்கள் தன்னுடைய சொத்துக்களிலே பணம் காசுகளை விட்டு செல்வது கிடையாது. தன்னுடைய சொத்துக்களை பணம் காசுகளை விட்டு செல்வது கிடையாது. லம் யுவரிசு தீனாரம் வலா திர்ஹமா, தீனார்களையோ திர்ஹம்களையோ அவர்கள் விட்டு செல்வது கிடையாது. அவர்கள் விட்டு செல்வது மார்க்க கல்வி. யுஃபிகுல் இல்ம், மார்க்க கல்வியை தான் அவங்க விட்டுட்டு போனாங்க. அது உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திறமையை பொறுத்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை ஹஜ்ரத் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த விஷயத்தை அங்க பதிவு செய்றாங்க. பெரியன்பர்களே, இது மாதிரி 1864ஆம் ஆண்டு மதரசா தாருல் தேவந்த் உருவாக்கப்பட்டது. சரி, மதரசா உருவாக்கப்பட்ட பிறகு இப்ப ஆங்கிலேயர்களுக்கு பயங்கர எரிச்சல் வந்துருச்சு. என்னன்னா ஆலிம்களை ஹாஃபிஸ்களை எவ்வளவுதான் கொண்டு குவிச்சாலும் இவங்க பிறந்து வந்துகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு கடைசியில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு பாடம் புகத்தணும் அப்படின்னு ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி, ஹஜ்ரத் மௌலானா காசிம் நானூத்துவி, ஹஜ்ரத் மௌலானா ஷேகுல் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 பெரிய பெரிய மகான்கள் சேர்ந்து ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். கல்வி படிச்சா மட்டும் போதாது, அதை செயல்படுத்துவதற்காக வேண்டி இன்னைக்கு தப்லீக் ஜமாத்துடைய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதே போன்று ஒரு அமைப்பு, ஒரு இயக்கத்தை, அடிக்கடி நீங்க தப்லீக் ஜமாத் அமைப்பு இயக்கம் நினைச்சிடாதீங்க. முத்தவல்லி சாப் நம்ம அடிக்கடி உங்களோட சொல்லியிருக்கிற பயான்ல, தப்லீக் ஜமாத் என்பது அமைப்போ இயக்கமோ கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மின் மீது கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னுடைய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்வது உங்களின் மீது கட்டாய கடமை என்பதாக. என்பதே தப்லீக் ஜமாத் அமைப்புகளோ இயக்கங்களோ கிடையாது. இது தீனுடைய மிகப்பெரிய ஒரு பகுதி. ஆனால் உலமாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில மதரசாவை நம்ம உருவாக்கணும், தாருல் தேவந்த் அப்படிங்கிறேன். ஆனா ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த இயக்கம், அந்த அமைப்பு, அந்த மதரசாக்களை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். அதை அவர்கள் வழிநடத்த வேண்டும். எந்தெந்த இடத்திலே முஸ்லிம்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, எந்தெந்த இடத்திலே இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ, உயிருக்கும் உடமைக்கும் அதற்கு நாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே ஜம்இய்யத்துல் உலமா அல் ஹிந்த் அப்படின்னு ஒரு இயக்கம், ஒரு அமைப்பை உருவாக்கணும். பெரியன்பர்களே, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அதை பற்றி யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது. நாங்கள் தாருல் தேவந்தில் படிக்கும் போது அடிக்கடி நாங்கள் இதுக்கு வருவோம், டெல்லி மர்கஸுக்கு வருவோம், நிசாமுத்தீன். அங்கிருந்து அப்படியே நேராக போனோம் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்கும் ஜம்இய்யத்துல் உலமா. புதிய கட்டடம் கட்டி சிறப்பான பிரம்மாண்டமான முறையில் இருக்கும். பெரியன்பர்களே, அங்கே போய் நாங்கள் அல்லாஹ்வுடைய பல கிதாபுகளை பார்த்துருக்கிறோம், பல உலமாக்கள்கிட்ட அங்கே சந்தித்து பேசியிருக்கிறோம். எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஹஜரத் மௌலானா முகமது இக்பால் சாப் காசிமி நவரல்லாஹு மர்கதஹு பாக்கியாத்து சாலியாவுடைய ஹதீஸுடைய ஆசிரியராக இருந்தாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் சங்கிகிரியில் காதி சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மதரசா, அந்த ஜம்இய்யத்துல் உலமால பொறுப்பில் இருந்தாங்க, மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாங்க. 1996 நாங்கள் தேவந்தில் படிக்கும்போது அவரையும் சந்திக்க போவோம். பல விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க. பெரியன்பர்களே, அப்படிப்பட்ட நீங்க சாதாரணமா இவன் உருவாக்குறது கிடையாது. பெரிய பெரிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், நபிமார்களுடைய தன்மை உள்ள பெரிய மகான்கள், நபிமார்களுடைய சிஃபத்துகள் தன்மை கொண்ட கடுகு அளவு கூட, கண் இமை மூடாத அளவுக்கு கொஞ்சம் கூட, ஒரு சிறு துளி கூட தீனுக்கு மாறு செய்யாத மிக பெரும் பெரும் மார்க்க அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, இயக்கம் தான் ஜம்இய்யத்துல் உலமா அல் ஹிந்த் அப்படிங்கிற அமைப்பு.
பெரிய நண்பர்களே, தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, அதை பற்றி தெரியல. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அவங்க எடுத்து அல்லாவுடைய கிருபையில் எல்லாத்துக்குமே அல்லாவுடைய கிருபையில் ஜமீயத்துல் உலமா பற்றி தெரியணும். அதனுடைய நோக்கம் என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். நோக்கம் என்ன, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்க எதுக்காக வேண்டி இது செய்கிறாங்க, இதையெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக கேட்கணும். ஜம்இய்யத்துல் உலமா 1864ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேல தாருலும் தேவந்த் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதோ அதே ஆண்டு ஜம்இய்யத்துல் உலமா அல் ஹிந்த் 160 வருஷம் பாருங்க. நம்ம முகமது அலி கணக்கே போட்டார். 160 साल पुराना जो है अंजुमन है जमीयतुल उलमा हिंद. 160 ஆண்டு காலங்கள் ஆயிடுச்சு. பெரிய நண்பர்களே, 160 ஆண்டு காலமான பழமையான ஒரு அமைப்பு இயக்கம். பெரிய நண்பர்களே, இதனுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? 4.5 கோடி பேர் இருக்கிறாங்க. நம்ம முத்தோலி சாப் உட்காந்து திங்கக்கிழமை தான் வந்தார். முஃப்தி சபீல் சாப் அப்படின்னு காசிமி வானம்பாடியில் இருக்கிற முஃப்தி சபீல் சாப் தமிழ்நாட்டினுடைய ஜமீயத்துல் உலமாவுடைய பொறுப்புதாரி அவர் தான். சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாமியா பள்ளிவாசுடைய இமாம் அப்ரார் ஹசரத் அவங்க பொறுப்பாளி சேலம் மாவட்டத்துக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அவங்க கணக்கெடுத்து வர எதுக்காக வேண்டி எடுக்கிறாங்க, உறுப்பினரை ஏன் சேர்த்துறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நீங்க பயந்துடக்கூடாது. என்னடா என்னென்னமோ சொல்றாங்க, இவர் வேற உறுப்பினர்களை சேர்த்து அப்படின்னு. இப்போ ஜும்மாவுக்கு பின்னாடி நாங்கள் உங்களை எல்லாம் விட மாட்டோம். ஜும்மாவுக்கு பின்னாடி உங்களை விட மாட்டோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க எல்லா உறுப்பினர்களை சேர்ந்துட்டு தான் போகணும். இது எந்த விதமான தீவிரவாதத்துடமோ நவுசுபில்லா வேற சண்டை சச்சரவுகள் செய்யறதோ எந்த விதமான கடுபடு செய்யறதோ எந்த வில்லங்கமும் கிடையாது. முசல்லால நின்று நம்ம சொல்றவங்களுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கிறோம். இந்த ஜமியத்துல் உலமா காரணமாக கடுகு அளவு கூட யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க. அதனால நீங்க தைரியமா உறுப்பினர்களை சேரலாம். பெரிய நண்பர்களே, முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஜமியத்துல் உலமா 160 ஆண்டுகள் பழமையானது. 16 கண்ட்ரியில 16 நாடுகளிலே இந்த ஜமியத்துல் உலமா செயல்பட்டு கொண்டிருக்கு. ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, யூகே, அதாவது லண்டன், ஆஸ்திரேலியா, பல இடங்கள்ல பல நாடுகளில இந்த ஜமியத்துல் உலமா செயல்பட்டு கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, கண்கூட அல்லாஹ்வுடைய கிருபையில பல மக்கள் பார்த்திருப்பாங்க. பல உலமாக்கள் சொல்றாங்க, ஹதரத்தே மௌலானா அர்ஷத் மதனி சாப் தாமத் பர்காத்துஹும், ஹதரத் மௌலானா ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹமத் மதனி உடைய பிள்ளை மகன் எனக்கு உஸ்தாது தாருலும் தேவந்தில் அவர்கிட்ட நான் திருமிசி ஷரீப் அப்படிங்கிற ஃபாசில் ஹதீஸ் கிதாபை நான் படிச்சிருக்கிறேன். மிகப்பெரிய போல்டான ஆளு, தைரியசாலி. அல்லாஹ் அக்பர். சிங்கத்துக்கு பிறந்தது பூனையாகுமா, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? இல்ல. அப்ப 10 அடி பாய்ந்தா இவர் 16 அடி பாயிறார். யாரு? ஹதரத்தே அர்ஷத் மதனி தாமத் பர்காத்து. பெரிய நண்பர்களே, இன்னைக்கு இந்த பிஜேபி அரசும் சரி வேற எந்த கவர்மெண்ட்டும் ஹதரத்தே மௌலானா அர்ஷத் மதனி ஜமியத்துல் உலமாவுடைய இயக்கம் அமைப்பை கண்டு நடுநடுங்குகின்றது. பெரிய நண்பர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னா, முஃப்தி சபீல் சாப் சொன்னாங்க, ஜமியத்துல் உலமா ஹிந்து என்னைக்குமே இந்தியாவுடைய சட்ட திட்டங்களை மதிக்கும். எந்த ஒரு இந்திய சட்ட திட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்க எந்த சட்டங்கள் போட்டாலும், முத்தலாக் போட்டாங்க, அதே மாதிரி குடியுரிமை சட்டம் போட்டாங்க, அதே மாதிரி வராசத்தை பத்தி பேசுனாங்க, அதே மாதிரி எல்லா முஸ்லிம்களும் இந்திய சட்டத்தை தான் ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதாக சொன்னாங்க. பல விஷயங்கள் எல்லாத்திலையுமே அவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்படவில்லை. நல்ல கவனமாக கேட்கணும். இந்திய சட்டத்தின் பிரகாரம் எல்லா நீதிமன்றங்களை கொண்டு சட்ட திட்டங்களின் அடிப்படையில் தான் அர்ஷத் மதனி ஜமியத்துல் உலமா இப்போதைக்கு இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுடைய சட்டத்துக்கு எதிராக கிடையாது. அதனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல. எந்த விஷயமா இருந்தாலும் சரி சட்ட ரீதியாக சந்திப்போம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி சட்ட ரீதியாக நாம் சந்திப்போம் என்பதாக ஜமியத்துல் உலமா அர்ஷத் மதனி அமீர் சாப் அவங்க இன்றைக்கு சதரே ஜமியத்துடைய தலைவர் அவரே சட்ட ரீதியாக சந்திச்சு கொண்டிருக்கின்றார். இதனால இன்னைக்கு எந்த அரசு வந்தாலும் அவர்களை எதிர்கொள்ள முடியவில்லை. ஏன்? சட்டத்துக்கு மாறா எதிர்த்தாதான் என்ன செய்ய முடியும்? நடவடிக்கை முடியும். ஆனா இவரு சட்ட ரீதியாக நீதிமன்ற ரீதியாக அவர்கள் என்ன செய்யறாங்க? முறியடிக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு மோடி அரசும் சரி, பிஜேபியும் சரி, யாரா இருந்தாலும், காங்கிரஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஜமியத்துல் உலமாவை கண்டு கண்டிப்பாக ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது.
ஏன் அப்படின்னா சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது, மிகப்பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களால் உருவாக்கப்பட்டது ஒண்ணு. இதனுடைய உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் 4.5 கோடி பேர், 4.5 करोड़ இதுல இருக்கிறாங்க. अराकीन जो जमीयत उलमा के अराकीन जो हैं 4.5 करोड़ अराकीन मौजूद हैं हिंदुस्तान में. 4.5 கோடி பேர். வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. 1.5 கோடி பேர் ஜமீயத் உலமா உசிரியே விட்டுடுவாங்க, அந்த அளவுக்கு உறுப்பினர்களா இருக்கிறாங்க. பெரியன்பர்லே இது 2. மூணாவது பெரியன்பர்லே ஜமியத்துல் உலமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துவதற்குரிய காரணம் என்ன, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பெரியன்பர்லே ஜூன் 4ஆம் தேதிங்களா 7ஆம் தேதிங்களா ரிசல்ட் 4 ஜூன் 4ஆம் தேதி எல்லாம் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். வரும் பாய், வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். யார் வர போறா யார் இல்லை தெரிஞ்சு போயிடும். நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில எல்லா முஸ்லீம்களும் அந்த துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் ये चाय वाला कभी नहीं आना, क्या भाई ये कारण तो கொண்டோ ये चाय वाला कभी नहीं आना, எக்காரணத்தை கொண்டோ இந்த அரசு வரக்கூடாது. ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் உருவாக்கணும். பெரியன்பர்களே, இப்ப ஹதரத்தே மௌலானா அர்ஷத் மதனி சாப்புடைய கவலை என்ன அப்படின்னா வடநாடுகளில் மட்டும் இருந்தா போதாது, தமிழ்நாட்டு மக்களும் ஜமீயத் உலமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்ஷா அல்லாஹ் உறுப்பினராக கலந்துக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல ஏதாவது நௌசுபில்லா சும்மா நௌசுபில்லா அல்லாஹ்வுடைய கிருபையில எத்தனையோ மக்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க. ரம்ஜானுடைய மாசத்துல அவங்களுடைய துவா அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த இந்த கேடு கட்டவனுக்கு வரமாட்டாங்க, இன்ஷா அல்லாஹ் வரவும் கூடாது, அல்லாஹ் தடுப்பான். ஆமீன். இப்ப சப்போஸ் நௌசுபில்லா வந்துட்டா அல்லாஹ் அக்பர், நம்ம அல்லாஹ்வை நம்பி வாழ்றோம், மனுஷனை நம்பி வாழல. ஆனா நம்ம பாரத பிரதமர் வந்து மனுஷனை நம்பல, அவர் மிஷினை நம்பி இருக்கிறார். இவிஎம் அப்படிங்கிற அந்த மிஷினை நம்பி இருக்கிறார், அது எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம அல்லாஹ்வை நம்புறோம். முஸ்லிம்கள் என்னைக்குமே அல்லாஹ்வை தான் நம்புறாங்க. பாய் जान हम लोग बाल का बराबर भाई अब्दुल साहब, जान जो है जान बाल के बराबर है. அல்லாஹ்வுடைய கிருபையில உயிர் இன்னைக்கு பெரிய விஷயமே கிடையாது. முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பி வாழ்றாங்க, அவங்களுடைய உசுரு மசுருக்கு சமம். வெளிப்படையா பேசுவோம் பாபுஜி பாய், வெளிப்படையா சொல்லுவோம், உசுரு மசுருக்கு சமம். ஏன் அல்லாஹ்வை நம்பி வாழ்றோம். இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நமக்கு மௌத்து தான், மௌத்தை கொண்டு பயப்படுறது கிடையாது. நாம பெரியன்பர்களே, இப்படி சப்போஸ் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க எத்தனையோ சட்டங்கள், மோசமான கேடுகட்ட சட்டங்கள், குடியுரிமை சட்டம், முத்தலாக்கு, எல்லா மக்களுமே இந்தியாவை தான் என்ன செய்யணும், அந்த சட்டங்களை தான் ஃபாலோ பண்ணணும். இன்னும் பல பல பிரச்சனைகள், இன்னும் பல பல பிரச்சனைகள், டெய்லி ஒரு பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வேண்டி நாம முழு தயாரா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக வந்துட்டு இருக்கிறான். இப்போ போன வாரம் திங்கட்கிழமை நாம முத்தோலி சாப் ஷானவதத்தில் உட்காந்துருக்கோம். முஃப்தி சபீர் சாப், முஃப்தி ஷரீஃப் சாப் வந்திருந்தாங்க வானம்பாடியிலிருந்து. ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக அல்லாஹ்வுடைய கிருபையில ஜமீயத்துல் உலமா என்ன, அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய கிருபையில தெளிவான முறையில் எடுத்து சொல்றாங்க. நேரம் போதாதுங்க, இன்னும் அவரை பத்தி பேசலாம். இன்ஷா அல்லாஹ் ஜூன் 29ஆம் தேதி காம்பலிசா, ஜூன் 29ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் மாவட்ட ரீதியாக ஜமீயத்துல் உலமாவுடைய எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஜமீயத்துல் உலமானா என்ன, நாம சொல்றதை விட இன்னும் அவங்க விளக்கமா சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையுடைய நோக்கங்கள் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத விளக்கமா இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்தே வந்து சொல்லுவாங்க. அதனால நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், இல்லஜி நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சார் பெரியன்பர்களே, இப்ப இது மாதிரி நம்ம முஸ்லிம்களுடைய ஒரு ஒற்றுமை, குர்ஆனுடைய லகாவ், நாம் அல்லாஹ்வுடைய கிருபையில எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாத்தை நம்முடைய நாட்டை விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற புனிதமான நோக்கத்துல தான் ஒவ்வொரு இடத்திலையும் மாவட்ட ரீதியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஜமியத்துல் உலமா அல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை, அமைப்பை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தி எல்லா இடங்களிலுமே இன்ஷா அல்லாஹ் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க. பெரியன்பர்களே, இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள தொழுகைக்கு பின்னாடி யாரும் பயப்பட வேண்டாம். இது எந்த குரூப்பும் கிடையாது, எந்த மோசமான இதுவும் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக அவங்க செய்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்க, கூகுளில் போட்டு பாருங்க, பல உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. இது எந்த விதமான விஷயத்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில பயப்படாம அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய தலைமுறைகள் நல்லபடியாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி உறுப்பினர் புது முகாம் போட்டிருக்கிறாங்க. ஜமியத்துல் உலமா நாமக்கல் மாவட்டத்தினுடைய புதிய உறுப்பினர் முகாம் முன்னாடி போட்டிருக்காங்க. ஒரு 5-6 பேர் உட்காந்து எழுதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் 2 ரூபா ரசீது, ஒண்ணுமில்ல, பேரு
அப்பா பேரு, அட்ரஸு, உங்க செல் நம்பரு, உங்க கையெழுத்து, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யாரு பதிவு செய்யறாங்களோ அவங்களுடைய கையெழுத்து. இதுதான் அந்த ரசீது. இப்ப 2 ரூபா மினிமம் சார்ஜ். எவ்வளோ? 2 ரூபா. நீங்க 2 ரூபா கொடுங்க, கொடுக்காமலே இருக்கலாம். இல்ல 20 ரூபா கொடுங்க. நம்ம முத்தலி சார் 100 ரூபா கொடுத்தாரு. மாஷா அல்லா. அவர் முஃப்தி சபீர் சார் சந்தோஷமாயிட்டார். மாஷா அல்லா 100 ரூபாய் தியே பாய் அப்படி. அது மாதிரி நீங்க 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஜமியத்துல் உலமா அல்லாஹ்வுடைய கிருபையில பல இடங்கள்ல நல்ல காரியங்களை செஞ்சிருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, பெரிய நண்பர்களே, எந்தெந்த இடங்கள்ல கலவரம் நடந்துச்சோ அந்த மக்களுக்கு இருக்க இடம், வீடுகள் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. அதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது பார்த்தீங்களா, பூகம்பங்கள், அதே மாதிரி வெள்ள பிரளயங்கள், இது மாதிரி எங்க ஏற்பட்டுச்சோ அங்கெல்லாம் சொந்தமா அல்லாஹ்வுடைய வீடுகள் அரசாங்கம் செய்தோ இல்லையோ இவங்க போய் செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்கள பற்றி ஒரு பட்டியலே போடலாம். எந்தெந்த இடத்துல மதரசாக்கள் இருக்கோ அங்கே பாதுகாப்புக்கு, பள்ளிவாசல் பாதுகாப்புக்கு, பல இடங்கள் முஸ்லிம்கள் எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மதரசாக்களை உருவாக்குறது, பள்ளிவாசலை உருவாக்குறது, இது மாதிரி பல நல்ல காரியங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, கொரோனால உங்களுக்கு எல்லாம் தெரியும், தப்லீக் ஜமாத்காரங்க தான் கொரோனாவை பரப்புனாங்க அப்படின்னு ஒரு பெரிய வதந்தி ஏற்படுத்தினாங்க. அது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. தப்லீக்னா யாருக்குன்னு என்னன்னே தெரியாது, அவன் வாயிலிருந்தெல்லாம் தப்லீக் வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுதான். தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சா அல்லாஹ் கொரோனா மூலியமா. நான் ஒரு கோழி கடைக்கு போனேன். அந்த அம்மா தப்லீக் ஜமாத்காரங்கனால கொரோனா, நான் தப்லீக் ஜமாத் என்னன்னு தெரியுமா அப்படின்னு. தெரியுமே அப்படின்னா என்ன அப்படின்னு, வீடு வீடா போய் இஸ்லாத்தை பத்தி சொல்றது அப்படின்னு. அந்த அம்மாவை நான் படிச்ச ஒரு இடமும் தெரியாது அப்படின்னு. அந்த அம்மா தப்லீக் புட்டு புட்டு வைக்குது. மாஷா அல்லா. பெரியன்பர்களே, தப்லீக் ஜமாத்தின் மூலமாகத்தான் கொரோனா பரவியது என்பதாக இந்த பிஜேபி சங்கிகள் ஒரு பெரிய ஒரு வதந்தியை கிளம்பினாங்க. அதில் வெளிநாட்டு ஜமாத்துகள் எல்லாம் வந்துச்சு, அவங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டாங்க. மலேசியா ஜமாத்து, பெரிய பெரிய ஜமாத்துகள், ஃபாரின் ஜமாத்தெல்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டாங்க. ஹசரத்தே மௌலானா அர்ஷத் மதனி சாப் தாமத் பர்காத்துஹும் சதரே ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர், அவரு தான் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் அணுகி அல்லாஹ்வுடைய கிருபையில சரியான முறையில் எல்லா ஆதாரங்களை காட்டி எல்லாத்தையும் கண்ணியமான முறையில் வெளியெடுத்து அவங்கள ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அல்லாஹ் அக்பர். யாரு? அர்ஷத் மதனி. பெரியவர்களே, எந்த அமைப்புகளும் சரி, எந்த இயக்கங்களும் சரி, இவ்வளவு தூரம் வேலை செய்ய முடியாது, இவ்வளவு அடிமட்டத்துக்கு போக முடியாது. அந்த பவர், அந்த பலம் அவர்களுக்கு கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த துணிச்சல் வராது. ஆனால் ஜமியத்துல் உலமால் ஹிந்து மட்டும்தான் அடிமட்ட வரைக்கும் சென்று சட்ட ரீதியாக சந்தித்து எல்லா வெளிநாட்டில் வந்த எல்லா ஜமாத்காரங்களையும் வெளியெடுத்து அவங்கள கண்ணியமான முறையில் மரியாதையா அவங்க நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இது மாதிரி எத்தனையோ மக்கள் 700 உலமாக்களை தீவிரவாதிகள் என்பதாக யூபியில குடிச்சு வச்சிருந்தா, அதில் அல்லாஹ்வுடைய கிருபையில தன்னால முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடியுதோ அத்தனை மக்களையும் அத்தனை உலமாக்களையும் தகுந்த சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகி தகுந்த ஆதாரங்களை காட்டி எத்தனையோ மக்களை வெளியில எடுத்தார். யாரு? ஹஜ்ரத் மௌலானா அர்ஷத் மதனி சாப் தாமத் பர்காத். அல்லாஹ் தஆலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் வர்க்கத்தை கொடுப்பானாக. இஸ்லாமிய சமுதாயத்துக்காக வேண்டி எவ்வளவோ பாடுபடுகின்றார்கள். அவருடைய தகப்பனார் ஹஜ்ரத்தே மௌலானா ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய தியாகங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நேரம் போதாது சொல்லிக்கிட்டே போகலாம். இன்ஷா அல்லாஹ் ஜூன் 29ஆம் தேதி ஜமியத்துல் உலமால இருந்து தமிழ்நாட்டு பொறுப்பாளிங்க வருவாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் மாவட்ட ரீதியாக ஜோடு வச்சிருக்கிறோம். அவங்க இன்ஷா அல்லாஹ் ஜமியத்துடைய உலமாக்களை பற்றி, அந்த இயக்கத்துடைய அமைப்பை பற்றி இன்னும் பல கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் பெரியன்பர்களே, தயவு செஞ்சு நமக்கு என்ன, இவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன, இது மாதிரி வேண்டாம். எது வரைக்கும் சீர்குலைந்து இருக்கும், ஒற்றுமையா இருங்க. அதனால தொழுக முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனசுல வைங்க. இன்னைக்கு நம்ம வாழ்றதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால ஈமான்தாரியாக பள்ளிவாசல்ல தொழுகணுமா, குர்ஆனை படிக்கணுமா, தீன்தாரியா வாழணுமா, நம்முடைய சங்கதிகள் கண்டிப்பாக நீங்க அந்த நாமக்கல் மாவட்டத்துடைய ஜமியத்துல் உலமாவுடைய புதிய உறுப்பினர்ல இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பேர்களை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, எண்ணிக்கை எங்க அதிகமா இருக்கு, எண்ணிக்கை அதிகமா 4.5 கோடி 10 கோடி போச்சுன்னு வைங்க, அவங்க உள்ளத்துல ஒரு பயம் வந்துடும். எந்த விஷயத்தையும் சட்டத்தை அவ்வளவு சீக்கிரமாக என்ன செய்ய முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரூபா தான் இஷ்டம் இருந்தா கொடுங்க. இல்ல அது கூட வேண்டாம், அல்ஹம்துலில்லாஹ். இல்ல 20 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபா கொடுக்குறேன்,
தாராளமாக உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தயவு செஞ்சு உறுப்பினர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் கண்டிப்பாக பேர் பதிவு செஞ்சுட்டு வீட்டுக்கு போங்க. வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தையும், தீன்தாரிகளாக இந்த தீனுக்காக வேண்டிய எத்தனை குடும்பங்கள் எத்தனை மகான்கள் தியாகம் செய்தார்களோ அவர்களை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.